தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் துணை செய்கிறவர், அவர் துணை செய்து நடத்துகிறவர். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பது ஒன்று, எனக்கு ஏதாவது ஒரு துணை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒரு வேலையின் ஸ்தலத்தில் போயிட்டோம்னா நல்ல ஒரு நட்பை நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு ஃப்ரெண்டை எதிர்பார்ப்போம். ஒரு 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 இடத்துல படிக்க போயிட்டோன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதித்து கொள்வதற்கு நம்ம பார்ப்போம். இந்த வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு துணையை தேடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது ஒரு துணை நமக்கு வேணும், இல்லைனா ஏதோ கை கால் உடைஞ்சது போலேயே இருப்போம். இன்னைக்கு இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துணை செய்கிறாருங்க. துணை செய்கிற கர்த்தர், துணை செய்கிற தேவன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற துணை நம்மை வெட்கப்படுத்தும். நீங்கள் வெட்கப்படுகிற நேரத்தில் உங்களை விட்டு விலகி போய்விடும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவரோ எனக்கு துணை செய்யும் பொழுது அவர் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. ஆமாங்க, அவர் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை. அதே நேரத்தில் நீ வெட்கப்பட்டு நிற்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்கள் கால்கள் இடராதபடிக்கு கண்மலையிலே வைத்து உங்களை உயர்த்துகிறவர், உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் துணை செய்து உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லாவித வெட்கத்தின் லட்சையின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி உங்களை உயர்தலங்களிலே அவர் உயர்த்துவார், கண்மலையிலே அவர் உயர்த்துவார், தலையை நிமிர பண்ணுவார். அவரே உங்களுக்கு துணையாயிருப்பார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருப்பீராக. நீர் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாய் நின்று நடத்துவீராக. வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இங்கே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அதைவிட பெரியது, அவரே உங்களுக்கு துணை. கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளும் என் தகப்பனே உங்களுக்கு துணையாக இருப்பார். God bless you.